ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஜெனிஷ் அப்ரிஷியர். இந்த வேலை என்ன பார்க்க போகிறோன்னா தி சைஃபரிங் இந்தியன் 2 ஃபிலிம் ட்ரெய்லர். இந்தியன் 2 ஃபிலிம் ட்ரெய்லர் வரும்போது அதை பாட்டு நான் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டேன். ஆனால் அதுவே எல்லாருக்கும் ஆச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. எல்லாருமே இதை எடுத்து பேச தொடங்கிட்டாங்க. நிறைய பேர் ரொம்ப லாஜிக்கே இல்லாமல் இருக்குது. எப்படி ஒரு 100 வயசை தாண்டின ஒரு தாத்தா எப்படி இவ்வளோ பேரை போட்டு அடிக்க முடியும் அப்படின்னு எல்லாம் பேச தொடங்கிட்டாங்க. இப்போ 2007ல இருந்து 10 வரைக்கும் தமிழ்நாட்டு சினிமா தான் இந்தியாவிலேயே நம்பர் 1. இந்தியாவிலே பெஸ்ட் டைரக்டர் சங்கர். இந்தியாவிலே பெஸ்ட் நடிகன் கமலஹாசன். இருக்கலே நிறைய பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுக்குற நடிகன் ரஜினிகாந்த். இருக்கலே பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான். டான்ஸர் பிரபுதேவா. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்பர் 1 தமிழ்நாடு தான் இருந்து சினிமாவில். 2007ல் சிவாஜி 2010ல் எந்திரன் ஸோ வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் எல்லாருக்குமே பார்த்தியா தமிழ்நாடு சினிமாவில் எங்கேயோ போயிட்டு இந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் நார்த் இந்தியன்ஸ் இப்போ வரைக்கும் இந்த சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ் ஸ்பெஷலி தமிழ்நாட்டு சினிமாவை நம்ம பார்க்கவே முடியாது. ரொம்ப லாஜிக்கே இல்லாமல் இருக்கும். ஒரு ஹீரோ அடிச்ச உடனே அவன் எங்கேயோ பறந்து போய் விழுவான். அந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இந்த ஃபிலிம் ட்ரெய்லரை பார்க்கும்போது கூட எனக்கு இந்த இதுதான் தெரிஞ்சு அவங்க ரொம்ப லாஜிக்கே இல்லாமல் பேசுறாங்க, இந்த பண்றாங்க. அந்த மாதிரி அவங்க சொல்ற மாதிரி எனக்கு இருந்து. இப்போ இது வரைக்கும் சங்கர் பண்ண எல்லா சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபிலிமுக்கு சிக்னேச்சரையும் எனக்கு இந்த ட்ரெய்லரில் பார்க்க முடிஞ்சு. சங்கருக்கு சோஷியல் ஜஸ்டிஸ் படம் எல்லாம் எப்படி இருக்கும்னா ஒருத்தன் ஒரு நல்ல வழியில போய் பார்ப்பான். அவனுக்கு அதனால ஒண்ணுமே நடக்காது. அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா ஆயுத வழியில அந்த வில்லன் போற மாதிரி அவன் போவான். முதல்வன் படத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அர்ஜுன் நல்ல இடத்துல தான் இருப்பான். கடைசியில ரகுவரனை கொல்லணும்னு அவர் துப்பாக்கியை வச்சு ஒரு நயவஞ்சகமாத்து ரகுவரனை முடிச்சு கட்டுவாரு. அன்னியன் படத்துல அம்பி நல்ல வழியில போவான். அப்போ அன்னியன் ஒரு கேரக்டர் உள்ள வரும். ஏன்னா அன்னியன் இருந்தாதான் எல்லாமே ஒழுங்கா நடக்கும்னு. சிவாஜி படமும் அப்படிதான். இந்த படத்திலேயே பாத்தீங்கன்னா இந்தியன் தாத்தா அதான் சொல்லுறாரு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, காந்தி வழியில நீங்க போங்க, மறைமுகமாத்து ஆயுத புரட்சியை பண்ணி நான் நேதாஜி வழியில போறேன்னு இந்தியன் தாத்தா சொல்லுறாரு. இது பாத்தீங்கன்னா சங்கரோட ஒரு சிக்னேச்சர் ஸ்டைல் அவருக்கு ஃபிலிம் மேக்கிங்ல. இப்போ இந்தியன் 2 ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த படம் இப்படிதான் இருக்கும்னு நான் ஒரு இமேஜின் பண்ணி சொல்ல போறேன். அது எப்படி நான் இந்த படத்துல நிறைய சோஷியல் மீடியாவை காமிச்சிருப்பாங்க. ஏன்னா இது சோஷியல் மீடியா காலம். சோஷியல் மீடியாவில் கம்பேக் இந்தியன் இவங்க ஹேஷ்டேகை இவங்க அதை வேர்ல்டு ஃபேமஸ் ஆக்குற மாதிரி எல்லாம் இந்த ட்ரெய்லரில் நம்மளுக்கு பார்க்க முடியுது. சிவாஜி படத்தில் ஒரு அனிமேட்டர் எலி சிவாஜிக்கு பாஸ்வேர்டை பாதுகாட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபிலிம்ல பார்த்தீங்கன்னா ஒரு வயசான ஆளை காணிக்கும். ஒரு வயசான அனிமேட்டரான ஒரு ஆளை காணிக்காங்க. எப்படி இருக்கும்னா இது நான் இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. அதை வச்சு நான் சொல்ல போறேன். எப்படி இருக்கும்னா இந்த எல்லாருக்கும் தெரியும் மாதிரி இவங்க போராட்டம் பண்ணும்போது கம்பேக் இந்தியன் அந்த மாதிரி சோஷியல் மீடியால போடுறது, அந்த போராட்டம் பண்றாரு. அதே மாதிரி இவங்களே பார்த்தீங்கன்னா டீப் ஃபேக்கை யூஸ் பண்ணி இந்தியன் தாத்தா திருப்பி கொண்டுற மாதிரி இவங்க பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கேன். இந்த ட்ரெய்லர்ல பார்த்தீங்கன்னா இந்தியன் தாத்தா வரும்போது அவர் தனியாக தான் நிறைய இடத்துல இருக்காரு. இப்போ உள்ள சோஷியல் மீடியா காலத்துல டீப் ஃபேக்கை யூஸ் பண்ணி நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அவர் ஆளுங்க கூட அடிக்கும் போது ஒரு மாறு வேஷத்துல தான் இருக்காரு. அன்னியன் படத்துல ஒரு ஆள் ஒரு கரப்ட் ஆன ஒரு ஆள் சாவும் போற ஒரு சிக்னேச்சர் மாதிரி அன்னியன் ஏதோ ஒண்ணு அங்க விட்டுட்டு போயிருப்பான். அதே மாதிரி இந்தியன் தாத்தா அதே மாதிரி கொலை பண்ணிட்டு நிறைய ஒரு வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ண மாதிரி இந்த படத்துல இருக்குன்னு நான் நினைக்கேன். இந்தியன் தாத்தாக்கு ஒரு கொள்ளு பேரன் இருந்து அவன் இந்தியன் தாத்தாக்கு இந்த வறுமை கலையெல்லாம் படிச்சு அவன் தான் மாறுவேஷம் போட்டு எல்லாரையும் கொலை பண்ணி வீடியோவை ரிலீஸ் பண்ணுவான். எல்லாருக்குமே ஒரு பயத்தை கொண்டு வரணும். அப்பந்தான் எல்லாமே ஒழுங்கா நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஃபிலிம்ல அப்படிதான் இருக்கும்னு. இந்த ஃபிலிம்க்கு யூனிவர்ஸ்ல இருந்து பாருங்க, இந்தியன் தாத்தாக்கு அழிவே கிடையாது. அவர் 100 வயசு தாண்டி அவர் இருந்தாருன்னா அரசியல்வாதிங்க அறிஞர்கள்லாம் ஒழுங்கா இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க காணிக்கலாம். அவருக்கு அழிவே கிடையாது அப்படின்னு.
ஏன்னா வந்து இந்த ஃபிலிம் யூனிவர்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அதிகாரிங்க இந்த அரசியல்வாதிங்க எல்லாமே வந்து இந்தியன் தாத்தாவை பார்த்து மட்டும்தான் வந்து பயந்துருக்காங்க. ஸோ இவரை வந்து டெக்னாலஜி இடத்துல வந்து திருப்பி கொண்டு வந்து ஒரு பயத்தை வந்து கணிச்சா வந்து இந்தியா வந்து திருப்பி வந்து ஒரு எல்லாருக்கும் வாழக்கூடிய ஒரு நாடாயிரும் அப்படின்னு வந்து இந்த ஃபிலிமில் வந்து கணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லாத உண்மையில 100 வயசை தாண்டியும் இந்தியன் தாத்தா வருவாரா இருக்கும் நம்மளுக்கு கிளியரா தெரியல. ஆனா நான் வந்து இந்த படத்தை ட்ரெய்லரை பார்த்து வந்து ரொம்ப வந்து எக்ஸைட்டடா வந்து இருக்கேன். இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து சங்கர் வந்து இதுக்கு முன்னாடி பண்ண அந்த சீன்ஸ் எல்லாமே வந்து அப்படியே வந்து இதுலயும் பண்ணாருன்னா வந்து அது வந்து எடுபடாது. அதுல இருந்து தொட்டு வந்து புது விஷயத்த வந்து அவர் வந்து காணிக்கணும். கண்டிப்பா காணிப்பாருன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து மெயினான விஷயம் வந்து சங்கர் ஃபிலிமுக்கு எதுக்கு வந்து எல்லாரும் போவாங்கன்னா வந்து புதிய தொழில்நுட்பத்துல வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து அவர் பண்ணியிருப்பாருன்னு. இந்த ஃபிலிம்ல வந்து அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு வந்து இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியல. அவர் சீக்கிரத்தா வச்சிருப்பாரா இருக்கும். இன்னும் வந்து லேட்டர் டேஸ்ல வந்து அது என்னன்னு வந்து நம்ம பார்ப்போம். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். அது சொல்லி நான் இந்த வீடியோ முடிக்கேன். ஓகே எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெனிஷ் சைனிங் ஆஃப்.